மித்ரா, உனக்கும் விக்ரமுக்கும் நான் என் ரூம் ரெடி பண்ணிருக்கேன். நீங்க அங்க போய் படுத்துக்கோங்க. நான் மேல இருக்கிற ரூம்ல போய் படுத்துக்கிறேன். வினய் அங்கிள், அப்போ நீங்க எங்க கூட இருக்க போறது இல்லையா? இல்ல விக்ரம், அங்கிளுக்கு மேல இன்னொரு ரூம் இருக்கு, நான் அங்க படுத்துக்கிறேன். நானும் உங்க கூடவே வந்து தூங்கவா? விக்ரம், என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க நீ? இப்பதான் தாத்தா பாட்டி உன்னை குட் பாய்னு பேசினாங்க, அதுக்குள்ள உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டியா? ஒழுங்கா மம்மி கூட வந்து தூங்கு. இல்ல, நான் வினய் அங்கிள் கூட தான் தூங்குவேன். என்ன விக்ரம், விட்டா ஒரே அடியா நீ பேசிக்கிட்டே இருக்க? உன்னை அடிச்சு வளர்க்க கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப பண்ற. உன்ன மித்ரா ப்ளீஸ், அவனுக்கு என்ன தெரியும்? சின்ன பையன், ஏதோ ஆசையில கேக்குறான். சரி விக்ரம், நீ அங்கிள் கூட படுத்துக்கோ, மம்மி மட்டும் இங்க தனியா தூங்கட்டும். சரியா? ஐ ஜாலி, உண்மையா சொல்றீங்க? அதெல்லாம் முடியாது. அவன் ஏன் கூட தான் வந்து தூங்குவான். என்ன மித்ரா, அவன் தூங்குற வரைக்கும் என் கூட இருக்கட்டும். தூங்குனதுக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து விட்டுறேன். கொண்டு வந்து விட்டுருவீங்களா? சும்மா லொல்லலாய். வா நம்ம போலாம். ஜாலி 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 ஜாலி. தூங்க வேண்டியதானே? தூக்கமா? இங்க யாரு வந்திருக்காங்க? என் பேர வந்திருக்கான். இங்க நடக்கிறதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. இத நாம கொண்டாட வேண்டாம்? அதுக்கு டான்ஸ் ஆட போறீங்களா? டான்ஸா? டான்ஸ் சும்மா 2 பெக், அவ்வளவுதான். என்ன விளையாடுறீங்களா? ஏதோ வினய் இப்பதான் கொஞ்சம் திரும்பி வந்துட்டு இருக்கான். மருமக பேர வந்திருக்கான். யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? பேசாம இருங்க, அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. ஏய் வசு, நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? இங்க பாரு, கொஞ்சோண்டு ட்ரிங்க்ஸ தண்ணியில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. இத பார்த்தா யாருக்குமே சந்தேகமே வராது. பார்த்தா பச்சை தண்ணி மாதிரி இருக்கும். நீயே வாட்டர் பாட்டில் தானே நினைச்ச? எனக்கு ஒரு ஆம்லெட் மட்டும் போட்டு கொண்டு வா. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாருங்க. நான் தூங்கணும். காலையில எனக்கு நிறைய வேலை இருக்கு. இவரு குடிப்பாரா, நாங்க ஆம்லெட் போட்டு தரணுமா? என்ன என்ன மித்ரா? அது போன எங்கேயோ மறந்துட்டேன். போனா? போன எதுவும் இங்க இல்லையே. விக்ரம், 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 விக்ரம். நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டுங்க. அப்படிதான், நல்லா குளிப்பாட்டி விடுங்க. அந்த பக்கம் திரும்பி நில்லு. தாத்தா பாவம்ல, அப்பா மேல ஊது. டேய், என்னடா பாத்துட்டு இருக்க? தவளை கொடு. தாத்தா போதும் தாத்தா. அவ்வளவுதான் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேவா?
ம், என்னது இது? இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, நீதான் நம்ம வீட்டோட கிருஷ்ணர். அதுக்குதான் இந்த ஏற்பாடெல்லாம். ஐ, நானா கிருஷ்ணனா? ஆமாண்டா செல்லம், நீதான் இந்த வீட்டோட கிருஷ்ணர். விக்ரம் வா. வா. மித்ரா அம்மா என்ன மறந்துட்டாங்க டாடி. தானியா, ஏன்டா அப்படி சொல்ற? மித்ராமா உன்னை எப்பயுமே மறக்க மாட்டாங்க. அவங்க ஒரு 2 days தானே போயிருக்காங்க, சீக்கிரமே வந்துருவாங்க. தெரியும் டாடி. ஆனா மித்ரா அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபோன் கூட பண்ணல தெரியுமா? மித்ரா அம்மா என்ன சுத்தமா மறந்துட்டாங்க டாடி. ஏய் இல்லம்மா, நீ ஃபீல் பண்ணாத, அவங்க வந்துருவாங்க. தானியா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. தானியா, நான் தான் உனக்கு எத்தனை முறை சொல்லிருக்கேன், அவ ஒண்ணு உனக்கு அம்மா இல்ல, இந்த வீட்ல அவ ஒரு வேலைக்காரி, அவ்வளவுதான். இப்பவாவது நீ புரிஞ்சுக்கோ. அவளுக்கு உன் மேல பாசமும் இல்ல, எதுவும் இல்ல. அவ சொந்த பையன் விக்ரம் மேலதான் எல்லா பாசத்தையும் வச்சிருக்கா. அதனாலதான் அவனை மட்டும் அவ கூட்டிட்டு போயிட்டு உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிருக்கா. இத பாரு, அவ உன் மேல காட்டுறதெல்லாம் பாசம் கிடையாது, வேஷம். அதெல்லாம் இந்த வீட்ல சொகுசா வாழணுங்கிறதுக்காக பாசங்கிற பேர்ல அவ போடுற டிராமா. இப்ப பாரு, உன்னை மறந்துட்டு அவ ஊருக்கு போயிருக்கா. நீ வேணா பாரு, அவ திரும்ப வந்தாலும் உன்னை பழைய மாதிரி பாத்துக்கவே மாட்டா. பாட்டி, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா நாகு? குழந்தைகிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணுங்கிற அந்த ஒரு அடிப்படை அறிவு கூட கிடையாதா உனக்கு? பாரு, இவ எப்படி அழ ஆரம்பிச்சிட்டான்னு. பாவம், இவளே மித்ரா இல்லன்னு ஏங்கி போயிருக்கா. இப்ப நீ வேற ஏன் ஆகு? இல்ல, நீ நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, ப்ளீஸ், குழந்தைகிட்ட எப்படி பேசணும் தெரிஞ்சு பேசுங்க. தானியா செல்லம், மித்ராவும் விக்ரமும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிருக்காங்கல்ல, அதனால டயர்டா இருந்திருப்பாங்க. அதான் உனக்கு ஃபோன் பண்ண மறந்துருப்பாங்க. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மித்ரா அம்மா உனக்கு கால் பண்ணி பேசுவாங்க, பாரு. நிஜமாவா டாடி? நிஜமா. தானியா, நான் சொன்னேன்ல, வீடியோ கால் யார் பண்ணிருக்கான்னு பாரு. ஹை, மித்ரமா, ஜாலி ஜாலி. பாத்தீங்களா, இவங்க தான் மித்ரமா. நீங்க போங்க டெவில் பாட்டி. ஏய், போன கொடுங்க இந்தா டாடி. இந்தா இந்தா. ஹாய் தானியா குட்டி. போங்க மித்ரமா, நான் உங்க கூட பேச மாட்டேன். லாயர் சார் கிட்ட, சாரி வக்கீல் சார் கிட்ட சொல்லுங்க, அடுத்து என்ன செய்யணுமோ அவர் செஞ்சிருவாரு. ஐயோ, வக்கீல் சாருக்கு எதுக்குப்பா சிரமம்? அவரே பாவம் கோர்ட்டு வீடுன்னு அலைஞ்சுகிட்டு இருக்காரு. நீயே கொஞ்சம் பாரேன். என்னது, நானா? நீனா நீ இல்லப்பா, அந்த செல்போனு காந்திபுரத்துல எந்த தெருவுல எந்த வீட்ல இருக்குன்னு நீயே கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன்னா நான் இப்படியே நேரா போயிடுவேன்ல. ஐயோ ஆண்டி, அப்பெல்லாம் இதை கண்டுபிடிக்க முடியாது. என்னப்பா நீ இப்படி சொல்ற? ஏரியாவே நீ கண்டுபிடிச்சிட்ட, அந்த தெருவை போய் உன்னால கண்டுபிடிக்க முடியாதா? இத பாருப்பா, உன்னால முடியும். இத பண்ணனா நான் உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். இல்ல ஆண்டி, அது சட்டப்படி தப்பு. யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஜெயிலுக்குள்ள போய் கஞ்சிதான் குடிக்கணும். இதுவே நான் லாயர் சார் சொன்னதுனாலதான் வந்தேன், வேற யாருனானா வந்திருக்க மாட்டேன். தம்பி, கேக் வேணாலும் சாப்பிட. அதுக்காக நான் சொல்ல முடியாது ஆண்டி. பாய் ஆண்டி. விக்ரம், உனக்கு இனிமே என்ன வேணும்னாலும் எனக்கு தான் நீ ஃபோன் பண்ணணும், சரியா? விக்ரம், என் மொபைல் நம்பர் உனக்கு மெமரியில இருக்குல்ல? ஓ, ஒரு டைம் நான் மெமரி பண்ணிட்டேனா நான் அதை மறக்கவே மாட்டேன் தாத்தா. 7672
தாத்தா. எவ்வளவு மெமரி பவர் இருக்குல்லக்கா. சாரி மித்ரா. என்ன சாரி சொல்றீங்க? நீங்க எல்லாரும் நல்லா சேர்ந்து ஏமாத்திட்டீங்கல்ல. 2 நாள் தான், அதுக்கப்புறம் உன்னை தொந்தரவே பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. ஆனா இங்க எல்லாமே தலைகீழ நடக்குது. மித்ரா, செல்போன் நம்பர் கொடுத்தது போய் ஏன் இவ்வளவு பெருசா எடுத்துக்கிற? அதுதான் பெரிய பிரச்சனையே. விக்ரம் மனசுல இருந்து அந்த நம்பரை டெலீட் பண்ணவே முடியாது. நீங்க எவ்வளவு தூரம் எங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் அது கணக்கிலே வச்சிருக்கோம். இது சரிப்பட்டு வராதுங்க. நாங்க இப்பவே இங்க இருந்து கிளம்புறோம். மித்ரா, ஒரு நிமிஷம் இரு. நீயே நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிற. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் மித்ரா, அதை நீ மறந்துடாத. உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நானே நினைச்சாலும் மீற முடியாது. நாளைக்கு ஒரு நாள் தான் மித்ரா இருக்கு. எனக்காக கொஞ்சம் தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் எங்களால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. ப்ளீஸ். என்ன மாப்ள, நீங்களும் இவங்களோட சேர்ந்து எனக்கு கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்க? பின்ன என்ன அத்த, மித்ரா இங்க இருந்த வரைக்கும் அவங்கள கரைச்சி கூட்டிட்டே இருந்தீங்க. இப்ப 2 நாள் அவங்க இல்லைன்னதும் உங்களுக்கு தெரியுதா? அவங்க யாரு என்னன்ற அருமை உங்களுக்கு புரியுதா? அதெல்லாம் அப்படி இல்ல மாப்ள. அவ வேணும்னே எல்லாத்தையும் பழக்கப்படுத்தி வச்சிருக்கா. நல்லா நிர்வாகம் பண்றவங்க அவங்க இருந்தாலும் இல்லனாலும் வேலை சரியா நடக்கிற மாதிரி வேலைக்காரங்களை பழக்கப்படுத்தி வச்சிருக்கணும். இவ அப்படியா? இப்ப ஏதோ சொல்றீங்களே, தொட்டதுக்கெல்லாம் மித்ரா இல்ல மித்ரா இல்ல மித்ரா இல்லன்னு இந்த மாதிரி எல்லாரையும் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காகவே அவ இத்தனை வருஷம் பழக்கப்படுத்தி வச்சிருக்கா. எனக்கு என்னவோ இது சந்தேகமா தான் இருக்கு மாப்ள. அதானே, நீங்க என்னைக்கு மித்ராக்காவை பத்தி நல்ல விதமா பேசிருக்கீங்க. ஆமா, வந்துட்டா இவ. டாடி. ஏய் தானியா. டாடி, என்ன ஆச்சுடா தானியா? டாடிக்கு நிறைய வேலை இருக்குமா, என்னன்னு சொல்லு. போதும் டாடி, நீங்க வேலை செஞ்சுட்டு எனக்கு போர் அடிக்குது. விக்ரம் வர வீட்ல இல்ல. நீங்க என்ன மாலுக்கு கூட்டு போங்க, இல்ல வெளியே எங்கயாவது கூட்டு போங்க. ப்ளீஸ் டாடி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். டாடிக்கு நிறைய வேலை இருக்குமா, இன்னொரு நாளைக்கு போலாம். எதுவும் ரீசன் சொல்லாதீங்க டாடி. எனக்கு வெளியில போகணும். நான் இது வரைக்கும் எங்கேயாச்சும் உங்களை வெளியே கூட்டு போங்கன்னு கேட்டிருக்கேனா? இப்பதானே கேக்குறேன். ப்ளீஸ் டாடி. கார்த்திக், ஆமாப்பா, எனக்கும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம இங்க வீட்டுல சாப்பாடும் வாயில வைக்க முடியல. நாம வெளியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே பர்ச்சேஸும் முடிச்சிட்டு வந்துடலாம். தானியாக்கும் வெளியே போன மாதிரி இருக்கும்ல. ஆமா மாமா, எனக்கும் ரொம்ப போர் அடிக்குது. ப்ளீஸ் போலாம் மாமா. நாம மித்ரா இருக்கிற ஏரியாவுக்கு போய் தேடி பாப்போம். நீங்க ஆசைப்பட்டீங்க, கண்டிப்பா போலாம். சரியா? ஓகே, ஹாப்பியா? ஐயோ, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள அவங்கள கண்டுபிடிக்கலனா இந்த இடத்தை விட்டு அவங்க தப்பிச்சு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ஐயோ, என்ன பண்றது? சூப்பர் ஐடியா. தம்பி, நான் நாகலட்சுமி பேசுறேன்ப்பா. நீங்களா? சொல்லுங்க ஆண்டி. பா, நீ எங்க சொன்னியோ அந்த ஏரியால தான்ப்பா நானும் இருக்கேன். ஆனா இங்க எந்த தெரு எந்த வீடுன்னு தான் என்னால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்பா, எப்படியாவது அந்த கம்ப்யூட்டர்ல பார்த்து நீ கண்டுபிடிச்சு சொல்ல. ஆண்டி, நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? அப்படிதான் கண்டுபிடிச்சு சொன்னா போலீஸ்ல மாட்டிப்போம். போலீஸா? இத பாருப்பா, அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வராம நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, நீ கேக்குற அமௌண்ட் எவ்வளவா இருந்தாலும் நான் குடுக்கறேன். தயவு செஞ்சு இந்த ஹெல்ப் மட்டும் எனக்கு பண்ணி கொடு ப்ளீஸ். ஆண்டி, நீங்க என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டீங்க போல இருக்கு. தயவு செஞ்சு வச்சிருங்க போன. இந்த விஷயமா கால் பண்ணாதீங்க. தம்பி பேசிக்கிட்டே இருக்கும் போதே கட் பண்றான். இதுல 1000 ஆன்டி வேற. அவன் வீட்டு அட்ரஸ் நீங்க எதுக்குமா கேக்குறீங்க?
அது 500 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்கும்போது 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாருப்பா. அதனாலதான் அந்த பணத்தை அவர்கிட்ட திரும்ப கொடுக்கலான்னு கேட்டேன். அடுத்தவங்க காசெல்லாம் நமக்கு வேண்டாம். அவன் வீடு இந்த ஏரியால எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதேம்மா. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க, அந்த 100 ரூபாய் என்கிட்ட கொடுங்க. மறுபடியும் அவர் கடைக்கு பொருள் வாங்க வரும்போது நீங்க கொடுத்தீங்கன்னு திருப்பி கொடுத்துறமா. ஐயோ இல்ல, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதுவும் இல்லாம அந்த பணத்தை நானே நேர்ல போய் என் கையால கொடுத்தாதான் என் மனசு ஆறும். இத பாருங்களேன், கொஞ்சம் கோச்சிக்காம அவர் எந்த சைடுல இருந்து ரெகுலரா இந்த கடைக்கு வருவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் அவர் வீட்டை கண்டுபிடிச்சிருவேன். எனக்கு சரியா தெரியலையம்மா. இந்த பக்கம் தான் போனாரு, இந்த திசையில இருந்தா வருவாரு. ஆனா ரெகுலராலாம் வரமாட்டாருமா. வாரத்துக்கு ஒரு 2 தடவை வருவாருன்னு நினைக்கிறேன். நீங்க அந்த பக்கமா போய் விசாரிச்சு பாருங்கம்மா. சரி. ஆமா, அவர் கடைக்கு வந்து என்ன பொருள் வாங்கிட்டு போனாரு? வெண்ணெய் வந்து 1 கிலோ வாங்கிட்டு போனாருமா. வெண்ணெய் 1 கிலோவா? ஆமாமா, இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இல்ல, அதான் வீட்ல சிறப்பா கொண்டாடுவாங்க போல இருக்கு. ஓ, கிருஷ்ண ஜெயந்தியா? நம்ம வீட்ல கிருஷ்ண ஜெயந்திலாம் அவ்வளவு கிராண்டா கொண்டாட மாட்டோம். நம்ம வீட்ல சஷ்டியை தான் ரொம்ப கிராண்டா செய்வோம். ஓஹோ, அதுதான் விஷயமோ. அந்த விக்ரம் பையன் கிருஷ்ணர் வேஷம் போட ஆசையா இருக்குன்னு சொன்னதுக்கு அண்ணி வேண்டான்னு சொன்னாங்க. அதான் அத நிறைவேத்துறதுக்கு இவங்க எல்லாரும் ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வகையில இதுவும் நமக்கு நல்லதுதான். அந்த கூட்டு களவாணிங்க 3 பேரையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே அமுக்கி அன்னிக்கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதுதான். என்னம்மா தனியாவே பேசிட்டு இருக்க? இல்ல, எப்படி போய் எப்படி அவரை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் வரேன். ஏமா, இந்த பக்கம் 100கணக்கான வீடு இருக்குமா? பானை அடிக்க சொன்னா என்ன வந்து அடிக்கிற நீ? வா. பாவி, இதுதான் உன் சென்னையா? அப்போ நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்த கூட்டு கலவனீங்களா? இருக்கட்டும் மித்ரா, இன்னைக்கு நீ மாட்டினடி. பொண்ணு என்ன பண்ண போறேன்னு பாரு. இதையெல்லாம் வீடியோ எடுத்து காட்டி அண்ணிக்கிட்டையும் மாப்பிள்ளைகிட்டையும் போட்டு கொடுக்கறேன் பாரு. இரு வரேன்.
சூப்பரா இருக்கு. வாங்க நீங்கலாம். வாங்க. சூப்பர் விக்ரம். அங்க பாரு. ஹை பை. ஏய். எல்லாரும் விக்ரம்க்கு கிளாப் பண்ணுங்க. ஆமாப்பா, இந்த போன்ல சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிடுச்சு. ப்ளீஸ் பா, ஒரே ஒரு போன் பண்ணிட்டு தரேன்ப்பா. போன ஏன் தூக்கிட்டு ஓடிட மாட்டீங்களா? இந்தாங்கம்மா. இந்த போனை நான் எடுத்துட்டு ஓடிடுவேன். ஐயோ, அண்ணி நம்பரை ஏன் செல்போன்ல நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சே. 9840 ஆரம்பிக்கும். குத்து மதிப்பா போட்டு பாப்போமே. ரிங்கு போது தம்பி. பேசிட்டு உடனே கொடுத்துடுறேன். அண்ணி. அண்ணியா? யாருமா அது? ஆம்பளைக்கு போன் பண்ணிட்டு அண்ணின்றது? இல்ல, இது எங்க அண்ணி நம்பர். இல்ல, யாரும் இல்ல. போன வைமா. அது வந்துப்பா, வெளியில போயிருக்காங்களாம். வேற ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு ட்ரை பண்றேன்னு ஒரே ஒரு போனு. இப்ப என்ன நம்பர் போடுறது? சரி, கடைசியில 6 மட்டும் மாத்தி பாப்போம். 8456 6. அம்மா, எனக்கு டைம் ஆயிட்டு இருக்குமா, செல்போனை கொடுங்கம்மா, நான் வேலைக்கு போகணும். நம்பர் தெரிஞ்சா பேசுங்க, இல்லாட்டி போனை கொடுங்க. நான் வேலைக்கு போகணுமா இல்லையா? இந்தப்பா புடி உண்டப்பா போன். ஓசி போனு, இது ரகத்தால வச்சு வர. என்ன வந்த வழியிலே போற? ஐயோ, இல்ல, இந்த செல்போன் எல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாது. அந்த அண்ணி இவளை பத்தி ஆதாரத்தோடயே சொன்னாலே நம்பாது. இப்ப ஆதாரம் இல்லாம சொன்னா நம்புமா? சிம் மாத்திட்டீங்களா மேடம்? மாத்திட்டேன்பா. டாடி, என்னடா? பாட்டி எனக்கு செலக்ட் பண்ண Dress இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. ஓகே, thank you டாடி. ஓகே. பாட்டி பாட்டி, அந்த Dress சூப்பரா இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். நீ போய் பாரு, நான் வரேன். கார்த்தி, நாகுக்கு போன் பண்ணி பாத்தியாப்பா? போன் பண்ணம்மா, சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரிப்பா, இன்னொரு தடவை போன் பண்ணி பாரு. சரிங்கம்மா. அத்தை எங்க தான் போயிருக்காங்களோ? என்னாச்சு கார்த்தி? திரும்ப சுவிட்ச் ஆஃப் தாமா வருது. என்கிட்ட கொடு, நான் பண்ணி பாக்குறேன். ஐயோ, ஐயோ, வீட்ல யாரும் இல்லையா? ஐயோ, வீட்டை பூட்டிட்டு எங்க போனாங்கன்னு தெரியலையே. ஆட்டோ டிரைவர், நீ வா போலாம். வண்டி எடு, வண்டி எடு, வண்டி எடு, சீக்கிரம் வண்டி எடு. மறுபடியுமா? ஐயோ, சீக்கிரமா வண்டி எடி, அவசரமா நான் போகணும். எடுக்கிறேன், வாங்க உட்காருங்க, உட்காருங்க. ஐயோ, போயா, வீட்டை பூட்டிட்டு எங்க போனாங்கன்னு தெரியலையே. தம்பி தம்பி, அத பாருங்க, அந்த கார் போது பாருங்க, அந்த காரை பிடிங்க. சீக்கிரம் சீக்கிரம் போயிட போறாங்க. யோ மாம்ச, யோ மாம்ச, யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கியா? அது சோசியல் மீடியால நம்மள நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க மாப்ள. அதுக்கு என்ன பண்ண முடியும்? யோ எப்பவுமே சம்பந்தம் இல்லாம தான் பேசுவியா? லூசு லூசு. ஒரு ஆட்டோ நம்மள ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஆட்டோவா? யாரு மாப்ள?
சீக்கிரம் சீக்கிரமா போங்க, வேகமா வேகமா வேகமா. மாம்சு ஆட்டோக்குள்ள நாகலட்சுமி அம்மா இருக்கியா? நாகலட்சுமி அந்த பொண்ணாக்கு மட்டும் எங்க எதுக்கு வந்தா? மாப்ள நான் கூட அந்த கடைக்கு ஏதாச்சும் வந்திருக்கான்னு நினைச்சேன். ஆனா இல்ல, அவன் நம்மள தேடிதான் வந்திருக்கான் மாப்ள. அந்த பொண்ணாக்கு முட்டைய மாப்ள இப்ப என்ன பண்றது மாப்ள? அவ கொல்லி கண்ணுல இருந்து எப்படியா தப்பிச்சாகணும். ஐயோ, நாம தப்பிக்கிறத விட மித்ரா வந்த நாகலட்சுமி அம்மா கண்ணுல படாம எப்படியாவது காப்பாத்தனியா? அதான் ரொம்ப முக்கியம் மாம்சு. நீ ஒண்ணு பண்ணு, லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல போ, ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல போ. அவ கன்ஃபியூஸ் ஆயிருவா. அந்த கன்ஃபியூஷன்லயே அவ நம்மளை விட்டு ஒதுங்கி போயிருவா. என்ன சொல்றேன்? யூ அங்க பாரியா, பயங்கர க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கயா. இதுல ஒதுக்கி வேற விடணுமா? ஏன்பா இருக்கிற மொத்த கீரியை போட்டுட்டு போப்பா. யூ கையில ஏதாவது கிடைச்சதுன்னா அப்படியே ஈஸியா டைவர்ட் பண்ணி விட்டுலாயா? யோ மாம்சே, டேஷ்போர்ட்ல ஏதாவது இருக்கா பாரு. டேஷ்போர்ட்ல மாப்ள சத்தம் போட்டு பேசாத. அக்கா காதுல விழுந்து அப்புறம் என்ன கண்ணா பின்னான்னு திட்டும். யோ அம்மா காதுல கேட்டா உனக்கு என்ன பிரச்சனை? அதுவும் இல்ல மாப்ள, நம்ம கார் எடுக்கும் போது திஷ்டி கழிச்சு இந்த முட்டையை சுத்தி போடுன்னு சொல்லிச்சு. திஷ்டி சுத்தி போடுற முட்டையா? நான் தான் அனாவசியமா எதுக்கு ஒரு முட்டையை வேஸ்ட் பண்ணும், நைட் சைட் டிஷ் யூஸ் ஆகுமேனு சேஃப்டி பண்ணி வச்சேன். ஒரு வகையில நீ லூஸ்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருந்தாலும் அது கூட நல்லதுதான் அமைது. சொல்லு மாப்ள, இந்த முட்டை வச்சு என்ன பண்ண போற? வெயிட் பண்ணி பாரு இந்த வினய் என்ன பண்றான்னு. என்ன மேடம் இவ்வளவு நேரம் ஸ்பீடா போயிருந்தாங்க, இப்போ டக்குன்னு ஸ்லோ பண்ணிட்டாங்க. குறுக்க ஏதாவது ஆடு மாடு வந்திருக்குமோ என்னவோ. இதான் சரியான டைம் பா. நீ சீக்கிரமா போ போ போ, காருக்கு முன்னாடி போய் அப்படியே சொய்யன்னு நிப்பாட்டு. மாம்சே, என்ன மாப்ள அந்த முட்டையை கொடு. எதுக்கு மாப்ள? முட்டை பொரியல் பண்ண போறியா? யோ இம்ச குடியா. இந்த மாப்ள அக்காக்கு தெரியாம வாங்கிக்கோ. ட்ரெஸ் எடுத்தாச்சு. வெரி குட். பரவாயில்லையே, சீக்கிரமா செலக்ட் பண்ணிட்டீங்க போல. சூப்பரா இருக்குடா. நல்ல வேலை, என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கல. தேங்க் யூ. பில் போட்டுடலாம் கொடு. இருங்க இருங்க மாமா, ஃபிட்டிங் எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்குறதுக்கு ட்ரையல் போணும்ல. இது சரியா இல்லனா திருப்பி வேற ஒன்னு எடுப்பீங்களோ? ஆமா. அப்பா நானும் ட்ரையல் பார்த்துட்டு வரேன்ப்பா. உங்களுக்கும் ட்ரையல் பார்க்கணுமாமா? ஆமா. சரி போய் பாருங்க. வா. இந்த வயசுல எப்படி? ஆமாப்பா. ஏப்பா கார்த்தி, நாமளே பார்த்து மித்ராவுக்கும் விக்ரமுக்கும் துணி எடுத்துடலாம்ப்பா. ஆமாம்மா, நானும் அதான் நினைச்சிட்டே இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்க கரெக்டா. சரிப்பா. இவங்க போய் ட்ரெஸ் பார்த்துட்டு வரதுக்குள்ள நான் நம்ம விக்ரமுக்கு வேற கடையில போய் ட்ரெஸ் எடுத்துறேன். நீங்க மித்ராக்கு இந்த கடையில எடுத்துருங்க. என்ன லேடிஸுக்கு நல்லா இருக்கு. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா. சீக்கிரமா மாப்ள, அங்க பறக்க பார்த்துட்டு சீக்கிரமா. இரியா வரேன். மம்மி இப்படி எதுக்கு மம்மி ஓடி ஒளிரும்? நீ யார பார்த்து பயப்படுற? விக்ரம், கொஞ்ச நேரம் பேசாம இரு. அப்புறமா நடக்கிற எல்லாத்தையுமே உன்கிட்ட நான் டீடைலா சொல்றேன், சரியா? தானியா, உனக்கு இந்த Dress எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம இதே வாங்கிக்கலாம். எனக்கு இந்த Dressே வேண்டாம். ஏய் தானியா. மம்மி தானியா. நாங்க Dress எடுக்கிறதுக்காக இங்க வரவே இல்ல. அப்படியா? பின்ன எதுக்கு இங்க வந்த? எனக்கு மித்ரமா ஞாபகமாவே இருந்துச்சா, அதான் அவங்களோட நினைப்பு இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு இருப்போன்னு அப்பாவை ஷாப்பிங் போலான்னு கூட்டிட்டு வந்தேன். மித்ரமா எப்போ வருவாங்க? அச்சோ, ஃபீல் பண்ணாத. நாளைக்கு காலையில மித்ராக்கா வந்துருவாங்க. ஓகே, வா இத வாங்கிக்கலாம். ஓகே வா. எங்க போனாங்க இவங்க?
இது அந்த விக்ரம் செருப்பாச்சே. அப்போ நீ இங்கதான் இருக்கியா? வர வர இரு. மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? மேடம், எனக்கு என்ன தேவையோ அதை நானே எடுத்துக்கிறேன். ப்ளீஸ், நானே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓ, நீ இதுக்குள்ளதான் இருக்கியா? ஐயோ, யாருங்க இருக்கிறது உள்ள? யார் மம்மி? யாருமா உள்ள? யோ, திருவிழாக்கு போகும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டவங்களை எப்படி எல்லாம் கிண்டல் பண்ணிப்பேன். இப்ப தெரியுதா அவங்களோட கஷ்டம்லாம்? அவங்களுக்கு எப்படி அடிச்சிருக்கா? ஆமா, உனக்கு அடிக்கலையா? வெளியில சொல்ல நாங்களும் சொல்லி விட்டா. அம்மாப்பா வா. நாம இங்க கண்ணாமூச்சி வசு, சொல்லுங்க. இந்த Dress விக்ரம்க்கு நல்லா இருக்கும்ல? ஏங்க, எங்கெல்லாம்டா அவங்கள போய் தேடுறது? எங்க போனீங்க? அது ஏன் மாமா கேக்குற? சரி அப்பா, மித்ராவும் விக்ரமும் எங்க காணோம்? எங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, மித்ரா உங்க கூட இருந்தான்னு தானே நினைச்சிட்டு இருந்தோம். ஐயோ, இப்ப அவ எங்க போனான்னு தெரியலையே. எதுவும் பயப்படாதீங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. நாகலட்சுமி அம்மா பயந்துட்டு எங்கேயாவது பதுங்கி இருப்பாங்க. சரி அம்மா, நீங்க அப்பாவை கூட்டிட்டு போய் வெளியில இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ணுங்க. நான் போய் மித்ராவும் விக்ரமும் எங்க இருக்காங்க தேடி பார்த்து கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க. போலாம். சரி, சீக்கிரம் போலாம். வா வசு, மித்ரா எங்க போயிருப்பானே தெரியலையே. என்னங்க இது? மா, யாருமா உள்ள? நீங்களே எவ்வளவு நேரம் தான் துணி அழுவ பாப்பீங்க? நாங்கெல்லாம் பார்க்க வேண்டாமா? வெளியே வாங்க. ஹலோ, உள்ள யாரு இருக்கீங்க? கதவை திறங்க. மம்மி, நாகலட்சுமி. கொஞ்சம் சும்மா இரு விக்ரம். அத சொல்லி இத சொல்லி கடைசியில என்னையே பைத்தியமாக்கிட்டீங்கல்ல. இருக்கட்டும் இருக்கட்டும், ஏதோ உங்க நல்ல நேரம். இன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க. ஆனா இன்னைக்கு நடந்தத எப்படியும் அன்னிக்கிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் சொல்லி அத அவங்க மித்ரா கிட்ட கேட்டா கண்டிப்பா மித்ரா அது நான் இல்லன்னு சாதிச்சிருவா. அவங்களும் மித்ரா சொல்றதான் நம்புவாங்க. எப்படியும் நாம சொல்றத அவங்க நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த மித்ரா, டிரைவரு, செக்யூரிட்டி, அந்த வாசகி, அந்த விக்ரம், இவங்க எல்லாருக்கும் இடையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு. ஆனா அதுதான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா அது என்னன்னு முதல்ல நான் கண்டுபிடிக்கணும். அத கண்டுபிடிச்சு ஆதாரத்தோட இத அண்ணிக்கிட்டயும் மாப்பிள்ளைகிட்டயும் நாம சொல்லணும். அவங்க இவங்க எல்லாரையும் அந்த வீட்டை விட்டே துரத்தணும். வா போலாம் மாப்ள. அந்த லூஸ் அந்த பக்கம் வரப்போகுது. பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். வா வாயா. இது எல்லாத்துக்கும் மேல இந்த போன்ல தான் ஆதாரமே இருக்கு. இத முதல்ல சரி பண்ணணும். அந்த வீடியோ மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா இவங்க எல்லாரும் காலி. இவங்கள வீட்டை விட்டு துரத்துற வேலை ஈஸி ஆயிடும். முதல்ல இந்த போனை சரி பண்ணணும். நீ என்னமோ பண்ணு, கஷ்டப்படு. ஆனா என் பேரு எதுக்காக உன் கூட இருந்து கஷ்டப்படணும்? இதுக்கு நீ பதில் சொல்லுமா? மனுஷனா
தப்பு பண்ணதான் செய்வான். அதான் இப்ப திருந்தி வந்துட்டான்ல. இதுக்கப்புறமும் உனக்கு என்ன வேணும்? என்ன செஞ்சா உன் மனசு ஆறும்னு சொல்லு. நாங்க குடும்பத்தோட சேர்ந்து உன் கால்ல விழணுமா? சொல்லு, அதையும் செய்யறோம். என்னம்மா நீங்க? ஏமா இப்படி பண்றீங்க? நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன், மித்ராவை எந்த விஷயத்திலயுமே கம்பல் பண்ணாதீங்கன்னு. பிடிக்காதவன் கூட வாழுன்னு சொன்னா அவ எப்படிப்பா வாழ்வா? வெறுப்புங்கிறது ஒரு சின்ன விதை தான். அது ஒரு தடவை விழுந்துட்டா வளர்ந்து வளர்ந்து விருட்சமா தான் மாறும். மித்ரா மனசுல என்ன பத்தின வெறுப்பு தான் அதிகமா இருக்கும். அவ அடி மனசுல அது ஆழமா வேறு மாதிரி விழுந்து கிடக்கு. அதுக்கு நாம ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. விடுமா, அவளை அது நிம்மதியா இருந்துட்டு போட்டோம். இனிமே யாருமே மித்ராவை பத்தி தப்பா பேசக்கூடாதுமா.